வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன ஆனதுன்னு பார்ப்போம். ஓகே, நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். நிஃப்டியை பொறுத்தவரை என்ன சொல்லியிருந்தோம்னா 22,910 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே வெரி புல்லிஷாக மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதோட டார்கெட் வந்து ஆல் டைம் ஹை 23,338 கொடுத்துருந்தோம். ஆனால் கரெக்டாக 318 ஹை பார்த்திங்கன்னா 320 நம்ம கொடுத்ததோட ஒரு 18 பாயிண்ட் கம்மியாக மார்க்கெட் ரீச் ஆகி அதில் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. அதுபோல் இறக்குது பார்த்திங்கன்னா பாட்டத்தில் கொடுத்தோம். எந்த இடத்துல கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் கொடுத்தோம்னா 22,645. இங்கேருந்தே மார்க்கெட் வந்து புல்லிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த இடம் வரல மார்க்கெட். ஆனால் அந்த 22,910 பிரேக் பண்ணோடனே மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் சொல்லியிருந்தோம். அதே போல் தான் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம் 49,688. அதுக்கு மேலே வந்து வெரி புல்லிஷ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் சப்போர்ட் கொடுத்துருந்தோம் 48,906 விட்டால் ஒரு சின்ன செல்லிங் இருக்குது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 49 பிரேக் பண்ணால் பெரிய பெரிய பையிங் எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணோன்னா அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட் வந்து அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. இன்றைக்கி நாங்களும் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணி லாஸ் தான் பண்ணோம். இந்த இடத்துல நகரவே இல்லை. மார்க்கெட்டை எதிர்பார்ப்பு நடக்கவே இல்லை. என்னோடய எதிர்பார்ப்பு இந்த 50,562 இந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸாவது போயிடும்னு பார்த்தோம். ஆனால் நகரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நாளைக்கு என்னமே நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் மண்டே அன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வீக்லிலேருந்து பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி வச்சுருக்கேன். இந்தமாரி கேண்டில் போட்டால் நம்ம என்ன மாதிரி இருக்குது அது கணிக்கிறது. இன்றைக்கி இந்த வீக்லி கேண்டில் வச்செல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வேணால் இந்த லோவாக எடுத்துக்கலாம். இதுதான் லோவாக இருக்கும் அப்படி தான் எடுத்துக்கலாம் முடிஞ்சு. மித்தபடி இந்த இவ்வளோ பெரிய கேண்டில் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப சிரமம். நம்ம டேலே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்னு சொல்லலாம். அந்த ஸ்பின்னிங் டாப்பு கேண்டில் வந்து ஹையில் மேலே வந்து க்ளோசிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருந்தா நம்ம இன்னும் புல்லிஷ்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் புல்லிஷ் சொல்ல முடியும். அப்படி தான் டே கேண்டில் சொல்லுது. ஆனால் டே கேண்டில் செட்டப் படி மார்க்கெட் வந்து புல்லிஷ்க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை, நிஃப்டி அந்தளவுக்கு இருக்குது. சரி, ஓகே. இதை நம்ம 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் மண்டே அன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் 23,339 இது பாயிண்ட் கொஞ்சம் முன்ன இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த லேபிள்னு ஒரு செக்ஷன் ஈஸியாக இருக்கும், நம்ம அடிக்க வேண்டியதில்லை. இந்த செலக்ட் பண்ணாலே அது காட்டுது. அது கொஞ்சம் முன்ன பண்ண தான் செலக்ட் ஆகுது. அதனால் இந்த ரேஞ்சு மட்டும் பார்த்துங்க 23,339. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அடுத்ததெல்லாம் நம்ம ரவுண்ட் ஃபிகர் தான். அடுத்தது வந்து நம்ம கிளியராக சொல்ல முடியாது. அடுத்ததெல்லாம் வந்து இந்த 23,500 600 இப்படி தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பண்ண முடியும். அதுதான் நான் இந்த இடத்துலையும் போட்டிருக்கேன். அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 23,500, அதுக்கு அடுத்தது 23,600, அதுக்கு அடுத்து 23,700. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ போதும். இது ரவுண்ட் ஃபிகராக நீங்கள் எடுத்துங்க. நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்த எடுத்துக்குது. அதேபோல் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,151 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடம் ஏதாவது 23,062 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து தேர்ட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,910. இவ்வளோ தூரம் வரத்தெல்லாம் வாய்ப்பே இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணும் பட்சத்திலேயே மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவு ஒரு கேப் அப் வந்து 23,338 இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் அடுத்து ஃபர்தர் அப்படி மேலே வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்கினாலும் இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இறங்கினாலும் இந்த இடத்துல வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு கிளியராக அப்சைடுக்கான செட்டப் கிளியராக இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் விட்டு பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அந்த 22,910 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 3வது சப்போர்ட் வரைக்கும். 4வது அதில் கொடுக்கல. 4வது வந்து பார்த்திங்கன்னா 22,797. ஆனால் அந்த 3வது வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன்.
இது ஃபஸ்ட் அழுத்தி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வீக்லிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் இந்த வீக்லி பண்ண முடியாது. ஆனால் வீக்லியை பொறுத்தளவுக்கு இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானு இது எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கிளியராக அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுது. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 46,310ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிற மாதிரி இந்த இடத்துல இண்டிகேட் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு இறங்கினா திருப்பி இந்த சப்போர்ட்டுக்கு அதிகமான வாய்ப்பு. அதுக்கு மட்டும் எடுத்துக்க முடியும். மற்றபடி நான் திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கோ இல்லை அடுத்த வாரத்து மார்க்கெட்டோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் இதை விட்டு வெளில வந்துடும். நம்ம டெய்லியே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டே கேண்டில் வச்சிருக்கோம். இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ணோடனே மார்க்கெட் ஒரு பெரிய புல்லிஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் இருக்குது பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு மேலே கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி இந்த ரெட் கேண்டிலுக்கு நிறைய கூட போக முடியல. இந்த அதாவது இந்த ஸ்பின்னிங் டாப் தாண்டி பெருசாக போகலை. அதை படி பார்த்தோம்னா நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வந்து வீக்காக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மார்க்கெட் மேலே போகிறதான வாய்ப்பு தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. அதாவது செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதாவது செல்லிங் ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை நிஃப்டி அளவுக்கு அப்படி தான் சொல்லலாம் முடிஞ்சு. ஆனால் மார்க்கெட் இதுவும் மேலே போகிறதான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. இப்போ நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்த வச்சுப்போம். அதாவது 49,974 50,000ங்கிறது ரவுண்ட் ஃபிகராக வச்சுப்போம். அந்த இடங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியும் மேலே போகிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி திங்கக்கிழமை இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் இப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 49,974 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50,562, அதுக்கடுத்து 50,990, அதுக்கடுத்து 51,133. இதில் நான் லேபிளாக போடுறேன். அதுக்கு மட்டும் இது என்ன மாதிரி சப்போர்ட்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 49,665, அதுக்கடுத்து 49,380, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 49,122, அதுக்கடுத்து 48,906. ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரைஸ் லேபிள் வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த லைனுக்கும் இந்த இதில் உள்ள நம்பருக்கும் வித்தியாசப்படும். அது ஒன்றுமே இல்லை. இது இங்கே லேபிள் ஒன்று வச்சுருக்காங்க. லேபிள்னு ஒன்று இருக்குது. அதை ப்ரைஸ் லேபிள்னு சொல்லிட்டு அதை எடுத்தோம்னா எங்கே கிளிக் பண்ணுறோமோ அது கரெக்டாக அப்படி காட்டுது. நம்ம அடிக்க வேண்டியதில்லை. அதுக்காக இதை கொடுத்துருக்கேன். ஆனால் அது நம்ம கிளிக் பண்ணுற இடம் கொஞ்சம் முன்ன இருக்க அந்த லைனுக்கு பக்கத்தில் அது கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுது. அதனால் கொஞ்சம் முன்ன 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால மார்க்கெட் வந்து புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நேற்று அந்த இடத்துல இந்த இடத்துல போட்டுருந்தா இப்போ கொஞ்சம் மேலே போடுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்துலேயே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை தொடர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு 49,655, 49,665 இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. அது அதுமாதிரி செட்டப் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூவ்மெண்ட்ஸ் எப்படி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண முடியலன்னா மார்க்கெட்டை பொறுத்து இறங்கிட்டு நம்ம சொல்லியிருந்த அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் மேலே போகிறதான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. இருந்தாலும் இந்த இடத்துல வீக்னஸ் இருக்க மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதனால் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அது எவ்வளோ தர இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஒன்று இந்த சப்போர்ட் வரைக்கும் இருக்கலாம். அதாவது 49,380ங்கிற 375 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் 49,116 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே இந்த லேபிள் வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அதாவது ப்ரைஸ் கொஞ்சம் முன்ன குழப்பமாகவே இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் தெரியுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணி தான் ரொம்ப கிளியராகவே இன்னும் நம்ம பெருசாக புல்லிஸாக சொல்லலாம். இதுவே புல்லிஸாக தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இது பிரேக் பண்ணல 50,000 பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 51,133ங்கிற ஆல் டைம் ஹை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தமாதிரி செட்டப் தான் இருக்குது. ஆனால் செல்லிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.